ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மள யாரு ஆள போறாங்கன்ற பதில் கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கிட்டத்தட்ட இந்த கிளைமேக்ஸ்ல இருக்கும். 7 கட்டங்களா நடந்த தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்தே பல எதிர்பாராத முடிவுகளும் எதிர்பாராத திருப்பங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 1 அப்போ தேர்தல் முடிஞ்சது இல்லையா, அப்ப எக்ஸிட் போல் வெளியிட்டாங்க. எக்ஸிட் போல் வெளியிட்ட எல்லா இதுலையுமே பாஜக குறைஞ்சது ஒரு 350 கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பல கணிப்புகள் அப்படிதான் சொன்னாங்க. இந்தியா கூட்டணியுமே 140-150 ரேஞ்சில் வரும்னு சொல்லிட்டு பல எக்ஸிட் போலுமே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஆப்போசிட்டா ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்ச வாக்கு எண்ணிக்கை இப்போ 12 மணி ஆயிடுச்சு. நம்ம பேசும்போது இந்த 5 மணி நேரத்துல பாஜகவால 300 தாண்ட முடியல. அந்த அளவுக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய டஃப் ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பேசுற போது 290-295 கிட்ட பாஜக இருக்கு. 240 நெருங்கிட்டு இருக்கிறதா காங்கிரஸ் கருத்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு பெரிய இழுபறி தான் போயிட்டு இருக்கு. நம்ம எக்ஸிட் போல் 2 விதமா ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஈஸியான வெற்றியா இருக்கும், ரொம்ப எளிதான வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு சரார் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இல்ல இது வெற்றியா தெரிஞ்சாலுமே 2004ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2004ஆம் ஆண்டு பாஜக தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அந்த கட்சி ரொம்ப நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா இறுதியில பாத்தீங்க அப்படின்னா இப்போ காங்கிரஸ் தான் ஜெயிச்சது, பாஜக தோல்வி அடைந்தது. இந்த மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் நம்ம மாறி மாறி பார்க்கும்போது தான் இப்ப ஆக்சுவல் நம்பர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்குதான் மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்கு, மக்கள் எதை பார்த்தாங்க, வெறுப்பு பிரச்சாரத்தை பார்த்தாங்களா இல்ல இந்தியாவோட முன்னேற்றத்தை பார்த்தாங்களான்ற பதில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் ஒரு நல்ல டஃப் ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ காலையில கவுண்டிங் ஆரம்பிச்சோடனே ஒரு சில மணி நேரங்கள்ல சென்செக்ஸ் உடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3500 இது வரைக்கும் குறைஞ்சது. இப்ப நேத்திக்கு அதே சென்செக்ஸ் அபரிமிதமான வளர்ச்சி இருந்தது. ஏன்னா நேத்துக்கு அந்த எக்ஸிட் போல பேஸ் பண்ணி பாஜக ஆட்சிக்கு வந்துரும்ன்ற இதுல அதிகமான ஒரு எண்ணிக்கை இருந்தது. இப்போ இன்னைக்கு காலையில ட்ரெண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா பயங்கர இழுபறி போயிட்டு இருக்கிறதுனால சென்செக்ஸ் கடும் சரிவுன்னு சொல்றதுனால ஒருவேளை பாஜகவுக்கு உத்தரவாதம் கிடையாதோ ஆட்சி அமைக்க. ஏன்னா நம்ம 2 ஃபேக்டர் இங்க பார்க்கணும். இந்த 290 சொன்னோம் இல்லையா, இதுல பாஜக கூட்டணி தான். பாஜக மட்டும் தனி பெரும்பான்மையா 290 கிராஸ் பண்ணல, பாஜக கூட்டணியோட சேர்ந்து தான் 290 ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ ஒருவேளை பாஜக ஆட்சி வர்றதுக்கு ரொம்ப இழுபறியா இருக்கும்ன்ற ரீதியில தான் சென்செக்ஸ் தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே வந்திருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டுகளா இந்தியாவை ஆட்சி செய்தவர். இப்ப அவரு தான் பாஜகவோட முகமா இருந்தாரு. வாரணாசி தொகுதியில மீண்டும் போட்டிட்டார். அவருக்கே அதிர்ச்சி காத்திருந்தது மக்களோட தீர்ப்பு படியில. என்ன நடந்தது அப்படின்னா வாரணாசியில இந்த வாட்டி வாரணாசி தேர்தல் 6 பேரு தான் மோடிக்கு அகேன்ஸ்டா நின்னாங்க. ஸோ மோடி ஒரு பெரிய மெஜாரிட்டியோட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு காலையில மக்களோட தீர்ப்பின்படி முதல்ல நடந்த 3 கட்டமான வாக்கு எண்ணிக்கையின்படி மோடிக்கு ஒரு பெரிய செட்பேக் தான் இருந்தது. மோடி தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சாரு. இந்த 3 கட்டமான வாக்கு எண்ணிக்கையில 4ஆம் கட்டத்துல தான் மோடியை எதிர்த்து நின்ன காங்கிரஸ் வேட்பாளரான அஜய் ராயை கொஞ்சம் பீட் பண்ணி 4th கவுண்ட்ல தான் ஒரு மோடி லீடிங்க்கு வராரு. இதுலயே பாஜகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்தது. என்னடா கட்சியோட முகமான மோடிக்கே இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா கட்சி தலைவர்கள்லாம் என்ன மாதிரி நிலைமை இருக்கும்னு சொல்ற ரீதியில தான் அவங்க இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இப்போ இந்த பக்கம் உத்தரப்பிரதேஷ், இந்த பக்கம் மகாராஷ்டிரா, இந்த 2 மாநிலங்கள்ல யார் அதிகப்படியான எண்ணிக்கைகள் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறு மத்தியில இருக்கும். உத்தரப்பிரதேசில் எக்ஸிட் போல பொறுத்த அளவுக்கும் உத்தரப்பிரதேசில் பாஜக ரொம்ப பெருவாரியான எண்ணிக்கையை ஜெயிப்பாங்க, 65க்கும் மேற்பட்ட இடங்கள் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கருத்து கணிப்பு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு படி இந்த ஆக்சுவல் ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இது வரைக்கும் நடந்த கவுண்டிங் படி 42 இடத்துக்கு மேல யூபியில லீடிங்ல இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் அவங்களுக்கு. அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளை பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தொடர்ந்து யூபியில சரிஞ்சிட்டு இருந்தது. இந்த தேர்தலில் ஒரு கடும் எழுச்சின்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் பார்க்கப்படுது. இன்னொரு மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் கூட்டணி அந்த உத்தவ் தாக்கரே, சரத்பவாரோட கட்சியெல்லாம் சேர்ந்து தேர்தலை சந்திச்சதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா போயிருக்கு. மகாராஷ்டிராலையும் காங்கிரஸ் கூட்டணி லீடிங்ல வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த 2 மாநிலமே மாறி மாறி இழுபறி போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் தெளிவான விடை நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல அபிஷியலா நமக்கு தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்க போறா, பாஜகவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அபிஷியலா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் பிரதமர் மோடி கஷ்டப்பட்டு தான் வாரணாசி கரையை கடக்கணும்ன்ற நிலைமை இருக்கும்போது அயோத்தியால
அதாவது பாஜக வந்து எங்க ராமர் கோயிலை கட்டினாங்களோ, எந்த ராமர் பாஜகவுக்கு கை கொடுப்பாங்க நம்புனாங்களோ அந்த ராமரை இறுதியில வந்து கைவிரிக்க நிலைமையில தான் பாஜக இருக்கு. இப்போ அயோத்தியால வந்து பாஜகவுக்கு பெரும் பின்னடைவா போயிட்டு இருக்குன்ட்டு இப்ப இருக்கிற ட்ரெண்ட் சொல்லுது. அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதி வேட்பாளர் தான் அயோத்தியா லீடிங்கா வந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கேயே ஒரு பெரும் பின்னடைவில் தான் பாஜக வந்து தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த தேர்தலில் 2 தொகுதிகளை போட்டியிட்டார். ஒன்று அவர் ஏற்கனவே கையில் வச்சிருந்த வயநாடு தொகுதி, மற்றொன்று காங்கிரஸோட கோட்டையா இருக்கக்கூடிய ரேபரேலியில அது வரைக்கும் சோனியா காந்தி இருந்தாங்க. அவங்க வந்து ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்யசபாக்கு போனதுனால அந்த சீட்ல வந்து ராகுல் காந்தி நின்று போட்டிட்டார். இப்ப இந்த 2 தொகுதிகளிலுமே வந்து ராகுல் காந்தி ஒரு பெரிய லீட் வச்சிருக்கிறதா நமக்கு இந்த வரக்கூடிய ட்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவருக்கு இன்னொரு கேள்வியும் அவர் நோக்கி எழுதுப்போம். ஸோ ராகுல் காந்தி நோக்கி எழக்கூடிய கேள்வி, ரேபரேலியும் ஜெயிச்சு வயநாட்டிலையும் ஜெயிச்சார் அப்படின்னா எந்த தொகுதியை அவர் கையில வச்சுக்குவாருன்ற கேள்வி இருக்கு. அதற்கான பதிலை ராகுல் காந்தி இன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தேர்தலில் பல மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தின. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒடிசால இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் கட்சியான பிஜேடி, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர்சிபி, தெலுங்கு தேசம் பார்ட்டியோட பாஜக கூட்டணி அமைச்சர்லாம் தேர்தலை சந்திச்சாங்க. ஒடிசாலையும் ஆந்திராலையும் மக்களவை தேர்தலும் சட்டசபை தேர்தலும் ஒரே டைம்ல நடந்தது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா, ஆந்திரால வந்து கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்க. என்ன உறுதி பண்ணிருக்காங்கன்னா, ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை இழக்கிறாரு. தெலுங்கு தேசமும் பாஜக பவன் கல்யாண் கட்சியெல்லாம் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆந்திரால அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் மக்களவை தேர்தலுக்கும் ஜெகன்மோகன் கட்சி ஒரு இறங்க முகத்துல போயிட்டு இருக்கு. ஒடிசாலையும் அதே ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஒடிசால மக்களவை தேர்தலையும் சட்டசபை தேர்தலையும் பாஜகவோட கைதான் ஓங்கி நிக்குது. நவீன் பட்நாயக்கு இந்த வாட்டி ஒரு பெரிய பின்னடைவுன்னு தான் சொல்றாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியோட கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் தான் பாஜகவையும் தாண்டி காங்கிரஸையும் தாண்டி ரொம்ப லீடிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி நம்ம பேசணும் அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் மக்களவை தொகுதிகளில் அதிகப்படியான தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு திரிணாமுல் காங்கிரஸுக்கு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் வந்து பிஜேபியோட ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா பிஜேபி குஜராத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பல மக்களவை தேர்தல்களையும் குஜராத்தை வந்து பிஜேபி ஒட்டுமொத்தமா ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் நமக்கு அந்த எண்ணிக்கையெல்லாம் காட்டுது. இப்போ குஜராத்தில் வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பேசுற சமயத்துல ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, குஜராத்ல காங்கிரஸ் கட்சி 5 இடத்துல லீடிங் இருக்கிறதாவும் பிஜேபி மீதி இடங்கள் லீடிங் வந்திருக்கிறதாவும் ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுக்கான அபிஷியலான பதில் வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள தெரிஞ்சிடும். அதே மாதிரி சினாரியோ தான் டெல்லியிலும் இருக்கு. டெல்லியில வந்து 7 தொகுதிகள்ல பாஜக வந்து 7 தொகுதியிலையும் போட்டிட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி 3 சீட்லையும், ஆம் ஆத்மி கட்சி 4 தொகுதிகளையும் போட்டிட்டாங்க டெல்லியில. இப்ப வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய 7 தொகுதிகள்லயும் பாஜக தான் கைப்பற்ற போகுதுன்ற ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல ட்ரெண்ட் மாறுது, அதிக ட்விஸ்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாஜகவை வந்து காங்கிரஸ் நல்லா கண்டெயின் பண்ணிருக்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 5 மணி நேரமா வாக்கு எண்ணிக்கையில பாஜக வந்து 300 இடங்களை கூட தாண்ட முடியாம காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு பாஜகவோட பெரிய கோஷமே வந்து பாஜக தனித்துவமா 370 இடங்களை ஜெயிக்கும், பாஜக கூட்டணியோட 400 தாண்டும்னா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா பாஜக தலைவர்களும். ஆனா இப்ப வரக்கூடிய ஆக்சுவல் நம்பர்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல தக்கா ஃபார்ல போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இழுபறியா கொடுத்துட்டு இருக்காங்க. 300 தாண்ட முடியுமான்ற கேள்வி கூட நமக்கு எழுதிருக்கு. இப்போ இன்னும் சில மணி நேரங்கள்ல ஓட்டு எண்ணிக்கை மொத்தமா முடிஞ்சு அபிஷியலா நம்பர் அறிவிக்கப்படும். அப்ப நமக்கு தெரிந்து விடும் எக்ஸிட் போல் சொன்ன மாதிரி பாஜக வந்து 350 கிராஸ் பண்ணுதா, இல்ல வந்து காங்கிரஸோட கை ஓங்குதான்ட்டு அப்ப நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸிட் போல் சொன்ன மாதிரியே இந்தியா கூட்டணி டிஎம்கே அலையன்ஸ் தான் 37 தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 தொகுதிகள் அதிமுகவா பாஜகன்ற இழுபறியும் பெருசா இங்க போயிட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த அளவுல பாஜக கூட்டணி வேட்பாளரான சௌமியா அன்புமணி தர்மபுரியில லீடிங்ல வந்துட்டு இருக்காங்க. அதிமுகவுமே ஒரு தொகுதியில லீடிங் வர்றது மறுபடியும் குறையிறதுன்னு சொல்லிட்டு பல கட்டங்களா போயிட்டு இருக்கு. தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கைதான் ஓங்கி நிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.